இந்த பாண்டிய நாட்டில் தமிழகத்தின் குரலாக 1967, 1977, 2026 உங்கள் விதையாக முதலமைச்சராக உறுதியளிக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் அவர்களே, பொதுச் செயலாளர் அவர்களே, என்னுடைய வணக்கத்தை கூறி, அதாவது நேற்றிலிருந்து ஒரு அரசியல் கருத்துரை தமிழகத்தில் எல்லா மீடியாலையும் உருவானது, மக்கள் மனதில் உருவானது. கொள்கை தலைவரா 5 தலைவர்களை உறுதிப்படுத்தி கட்சியை வழிநடத்தக்கூடிய இந்த நேரத்தில் எதற்கு மாநாடுடைய முகப்புரையில அறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் ஏன் மாநாடுடைய முகப்புரையில தலைவர் விஜய் அவர்கள் கொண்டு வந்தார் என்கிற ஒரு பெரிய விவாதம் உருவானது. அந்த விவாதத்தின் பதிலை நாங்கள் கூறுகிறோம். 1967 அண்ணா உருவாக்கிய சமூக நீதிக்கான அரசு எல்லோருக்கும் சமமான அரசு. திராவிடம் என்றால் எல்லோருக்கும் சமமான, எல்லா சாதியும் எல்லா மதமும் தமிழ்நாட்டில் சமுதாயத்தை நோக்கிய ஒரு அரசியலையும், இளைஞர்களுக்கான அரசியலையும், ஊழலற்ற ஒரு அரசியலையும், சிறுபான்மையினருக்கான ஒரு அரசியலையும், எல்லா மதங்களுக்கும் எல்லா சாதிகளுக்கும் ஒரு அரசியலை உருவாக்கினார். அதுதான் திராவிடம். அந்த திராவிடத்தை வழிவந்து கலைஞர் கருணாநிதி அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் 1971 தேர்தலை எதிர்கொண்டார்கள். எம்ஜிஆர் அவர்கள் கலைஞர் கருணாநிதியுடன் தேர்தல் அரசியலை தன்னுடைய முழு தியாகத்தையும் உருவாக்கி மிகப்பெரிய வெற்றியை அடைந்தார்கள். ஆனால் 1971 மிகப்பெரிய வெற்றி பெற்ற பிறகு அண்ணா உருவாக்கிய கொள்கையிலிருந்து, சமூக நீதியிலிருந்து, ஊழலற்ற ஆட்சியிலிருந்து தன்னுடைய குடும்பத்திற்கான கட்சியாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் மாற்றிய